ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நிறைய செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்பீங்க, கமிஷனர் அலுவலகத்தில் பிரபல நடிகர் புகார் அல்ல பிரபல நடிகை புகார் அப்படின்னு நிறைய இந்த செய்திகள் வருவது வாடிக்கையான ஒரு விஷயம். நடிகர் நடிகையர் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்களும் கூட கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுப்பது அப்படிங்கிறது நடந்து வரக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது நடக்குமா இன்னிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மദ്രാஸ் ஹைகோர்ட் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அதாவது இந்த ஒரு போக்கானது நேரடியாக உயர் அதிகாரிகளிடம், கமிஷனர் போன்ற உயர் அதிகாரிகளிடம் கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்களை அணுகாம கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய போக்கு என்பது அதிகரித்திருக்கிறது. அது ஆரோக்கியமானதாங்கிற ஒரு கேள்வி ஒரு வழக்கின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றித்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாமும் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். எந்த ஒரு புகாரையும் அவர் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் அவர் வசிக்கும் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் தான் தர வேண்டும். நேரடியாக கமிஷனரிடம் புகார் மனு தர வேண்டியதில்லை. அதுவும் பிரபலமான ஒருவர் அப்படி புகார் தரும் பொழுது சம்பந்தப்பட்ட எதிர்ப்பாளர் விசாரணையின்றியே மீடியா வெளிச்சம் பட்டு பாதிக்கப்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் நீதிபதி அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளார். பிரபலமானவர்களால் குற்றச்சாட்டிற்கு ஆளாக்கப்படுபவர்களின் பாதிப்பை உறுதி செய்யும் பொருட்டு நீதிபதி கூறியுள்ள இந்த கருத்து மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அதே சமயம் எந்த ஒரு அநீதிக்கு எதிராக நீதி கேட்கும் சம்பவமும் சமூகமாகவோ ரகசியமாகவோ வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நவீன தகவல் தொழில்நுட்ப உலகில், அதுவும் ஊடக வளர்ச்சி உச்சம் பெற்ற நிலையில் சாத்தியமில்லை. எந்த ஒரு அநீதியின் மீதான ஊடக வெளிச்சமும் சாதாரண வெகுஜன மக்களை விழிப்புணர்வு கொள்ள வைப்பதுதான். இது ஊடகத்தின் தார்மீக கடமையாகும். மற்றபடி போலீசார் எல்லா புகார்களையும் பதிவு செய்வதில்லை, எஃப்ஐஆர் போடுவதில்லை. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றங்கள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திய வண்ணம் உள்ளன. இது மக்கள் பார்வையில் மிகவும் வரவேற்கப்பட்டாலும் போலீசாரின் பணிச்சுமை, ஆட்பலம், எஃப்ஐஆர் போட்ட பின்பு எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள், அரசியல் தலையீடுகள் போன்ற பல நடவடிக்கை சிக்கல்கள் உள்ளன. ஆனால் போலீசாரின் கட்ட பஞ்சாயத்து ஏற்புடையதல்ல. இந்த நிலையில் நீதிபதி மனிதாபிமான மற்றும் மக்கள் கண்ணோட்டத்தில் வழங்கியுள்ள அறிவுறுத்தல்கள் நடைமுறையில் சாத்தியம்தானா அல்லது சங்கடங்களை தோற்றுவிக்கக்கூடியதா? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க காவல்துறை நண்பர்கள் தானா என்ற கேள்வி பிரதானமாக எழுகிறது. இவற்றையே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வழக்கறிஞர் திரு குமாரதேவன் அவர்களும், முன்னாள் ஐஜி திரு ராமநாதன் அவர்களும், முன்னாள் எஸ்பி திரு கருணாநிதி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு குமாரதேவன் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், எஸ்பி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்கள்ட்ட எல்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடாது? இதுல என்ன பிரச்சனை? சில அடிப்படைகளை புரிஞ்சுக்க விரும்புறேன். குற்றவியல் நடைமுறை சட்டம் 154வது பிரிவின்படி எந்த ஒரு புகார் அளிப்பதாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியிடம் அளிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பிரிவிலே 154(3) காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், சம்பந்தப்பட்டவர்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் நேரடியாக உயர் அதிகாரியான சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சென்னையிலே இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனர்ஸ் மற்றவர்களிடம் புகார் கொடுக்கலாம் என்று சட்டத்திலே வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அது கொடுத்தாலும் இவர்கள் கொடுப்பதில்லை, அல்லது கொடுப்பதற்கான சூழ்நிலை அங்கு இல்லை என்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் நேரடியாக முறையாக முதலாவதாக நேரடியாக அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும், மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இப்படி புகார் கொடுத்தார்கள். ஆக இப்படி புகார் கொடுப்பது உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே விசாரித்து மீண்டும் எங்கே அனுப்புகின்றார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்பும்போது அங்கேதான் தீர்வு ஏற்படுகின்றது. ஆனால் நீதியரசர் நாகமுத்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்களுக்கு பரவலாகவே நேரடியாக நாம் மேலதிகாரிடம், அதாவது உயர் அதிகாரியிடம், கமிஷனர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர்களிடம் கொடுத்தால் நம்முடைய குறைகள் களையப்படுகின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடம் வந்திருக்கிறது. அதற்கு கீழ்மட்ட நீங்க நேர்மறையா பாக்குறீங்க, ஒரு அவநம்பிக்கையின் காரணமா தான் இன்னொரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏனென்றால் கீழ்மட்டத்திலே, அதாவது போலீசார்கள் புகார்களை வாங்குவதற்கு மறுக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக அலுவலகத்தில் சென்றார், காவல் நிலையத்துக்கு சென்றால் அங்கே துப்பாக்கி ஏந்தி ஒரு காவலர் முதல்ல இருப்பார். அவரிடம் விசாரணை செய்ய வேண்டும். எப்படி துவாரபாலகம் முன்னாடியே கூடுவா அந்த மாதிரி போயிட்டு அவங்க கிட்ட விசாரிப்பாங்க.
அதற்கு பிறகு ஒரு ஏட்டு அமர்ந்திருப்பார், அவரிடம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு SSI என்று என்ன அதிகாரமே என்ன என்றே தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்கள் இருப்பார்கள், அவரிடம் பேச வேண்டும். அதற்கு பிறகு நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரிடம் பேச வேண்டும். பிறகுதான் நீங்கள் இன்ஸ்பெக்டர் பேச வேண்டும். இன்ஸ்பெக்டர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கோ இருக்கக்கூடிய வேலைகள் என்னவென்று சொன்னால் பாதுகாப்பு, பாதுகாப்பு, பாதுகாப்பு. எப்போது விஐபிக்கள் வருகின்றார்களோ, நாளைக்கு மோடி வருகிறார் என்று சொன்னால் சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல் நிலையங்கள் வெறிச்சோடித்தான் கிடக்கும். பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அதோட நடைமுறை சிக்கல்கள் அந்த அளவுக்கு இருக்கின்றது. ஆக பாதுகாப்புக்கு போய்விடுவார்கள். நீதிமன்றத்திலே வாய்தாவிற்கு நிச்சயமாக வர வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் சொல்வார்கள், இல்லை எங்களால் வர முடியாது, பாதுகாப்பில் இருக்கின்றோம் என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்வார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையில் தான் இருக்கின்றது. ஆக புகார் வாங்குகிறார்களா இல்லை என்பதை விட புகார் கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் இருக்கின்றது, அதுதான் மிகப்பெரியது. ஆக இதெல்லாம் இல்லை, அங்க போனா அங்க இருந்து நேரம் இங்க சொல்லிடுவாங்க. கமிஷன் ஆபீஸுக்கு போனாங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளைண்ட் ஒழுங்கா எடுப்பாங்க, நிச்சயமா அதுக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் மக்களுக்கு போடுது. மேலே நம்பிக்கை, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசார் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, இதுதான் இப்போதைய. அப்படியேதான் நீங்களும் பார்க்கிறீங்களா? இந்த இப்ப இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ல இருந்து போகணும், இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஜேசி டிசின்னு போய் தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போனால் நம்மளுடைய புகார்கள் ஏற்கப்படுமா படாதா, அங்க சரியா நடத்தப்படுவோமாங்கிற இந்த அச்சத்தின் காரணமா தான் மேல போறாங்க. இந்த அவநம்பிக்கையை நம்ம அவ்வளவு சாதாரணமா பார்த்துக்க முடியுமா திரு ராமநாதன்? முதல்ல நம்ம வழக்கறிஞர்கள் சொன்னதுல நான் முழுவதும் ஏற்றுக்கல. காவல் நிலையத்தில் போறதுல ஒன்றும் பெரிய அவ்வளவு சிக்கல்லாம் இல்லை. அது வரிசையா சென்ட்ரி பிசியை பார்த்து, அப்புறம் ரைட்டர் பிசியை பார்த்து, ஹெட் கான்ஸ்டபிளை பார்த்து, எஸ்ஐயை பார்த்து அப்படிங்கிற அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இல்லை. நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போகலாம், எப்போனாலும் எல்லாரையும் பார்க்கலாம். என்னென்ன வேலை பொழுதுங்கிறது முக்கியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க போங்க, போய் அங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஃபைல் எடுத்து பாருங்க. அதுல எத்தனை வழக்குகள்ல மேல கமிஷனர்கிட்ட இருந்து வந்ததுனால ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எத்தனை அவங்ககிட்ட நேரடியா கொடுத்ததுல நீங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு புள்ளிவரத்தை எடுத்து பாருங்க. 90% கேஸ் அங்க பதிவாகிற கேஸ் நேரடியா கொடுக்கப்பட்ட கேஸ். 10% கேஸ் தான் மேல உள்ள அதிகாரிகிட்ட இருந்து வரக்கூடிய கேஸ். அந்த 10% அப்படிங்கறது சாதாரணமா மதிக்கப்படும் இல்ல. அந்த 10% வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போலாம் பெரிய அதிகாரிகளை பார்த்துட்டா உடனே வேலை நடந்துருங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்னு தாங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் பாக்குறது ஏன் ஸ்டேட்டஸுக்கு சரியா வராது. ஆகவே நான் கமிஷனை பார்த்தா தான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு சரியா வரும்னு ஒரு செக்ஷன் நினைக்கிறாங்க. இன்னொரு செக்ஷன் என்ன நினைக்கிறாங்க, வெவ்வேறு இன்ஃபுளுன்ஷியல் செக்ஷன் நம்ம சொசைட்டில இருக்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஃபுளுன்ஷியல் செக்ஷனை எனக்கு அவர் எஸ்பியை தட்டிங்க, எஸ்பி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்க கேஸுக்கு தான் மேல போறதுல அதிகம். இப்ப செலிபிரேட் எல்லா புகார்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, மறுக்காமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்க அதுக்கே உறுதியை கேட்கறீங்க. எல்லா புகார்களும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுவதில்லைங்கிறத நான் முன்ன ஒரு டிபேட்ல கூட சொல்லியிருக்கேன். அது தவறு. ஏன்னா 154 செக்ஷனை சொன்னாங்க. 154ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கொடுக்கிற புகார்ல காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா வழக்கு பதிவு செய்யணும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை பற்றிய விசாரணை செய்து மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அனுமதி பெற்றுத்தான் பதிவு செய்யணும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல. அந்த 154ல இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் என்னங்கிறதையும் ஷெட்யூல் 1ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யணும் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஆனால் அது பதிவு செய்யப்படல அப்படிங்கிற இடத்துல போய்தான் இவங்க மேல அதிகாரிகளை அப்ரோச் பண்ணணும். இப்ப நீங்க அடிப்படையான விஷயங்கள் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் நாகமுத்து சொன்னது ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, எந்த அதிகாரிகளை கொண்டு புகார் கொடுத்தாலும், புகார் நீங்க தயவுசெய்து நினைச்சு பாருங்க, அது ரெப்ரசன்டேஷன் கிடையாது, அது பெட்டிஷன் கிடையாது, புகார் அதாவது கம்ப்ளைண்ட். எந்த ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த அதிகாரி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த அதிகாரி பதிவு செய்வதற்குரிய இது இல்லாத போது அவர் பதிவு செய்யணும். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சோ இதை மையமா வச்சுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதை சைட் பண்ணி சொல்றாரு. அதை சொல்லையில அவர் சொல்றாரு, கமிஷனரா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், மேலதிகாரி இருக்கட்டும், காவல் நிலையத்துக்கு தான் அந்த வாய்ப்பு வசதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுன்னு சொன்னா
எஃப்ஐஆர் புக்னு ஒன்னு இருக்குது, ஹைரார்க்கின்னு ஒன்னு இருக்கு. முறை ஹைரார்க்கி அப்புறம் வருவோம். இல்ல முறை சட்டத்தை சொல்றேன், ரூல்ஸ் சொல்றேன். சரி, சட்டமும் இதுதான் சொல்லுது அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது நடைமுறை, சட்டம் ஒரு மாதிரி சொல்கிறது. ஆனால் இந்த ஜட்மெண்ட்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு பொதுவான பார்வையும் கூட. செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தான் சரியா இருக்கும் நேரடியா கமிஷனர் அலுவலகத்தை எட்டுறாங்க என்னும் பொழுது இது முறையல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இவற்றையெல்லாம் எப்படி பார்க்க? இந்த விஷயத்துல சட்டம் என்ன சொல்லுது, சட்ட நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி யதார்த்தத்துல நடைமுறையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தா தான் இந்த ஜட்ஜ்மெண்டோட இந்த பின்புலத்தில் இருக்க விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த ஜட்ஜ்மெண்ட் தொடர்பாக இன்றைக்கு வந்த செய்திகளிலே ஒரு ஆங்கில செய்தித்தாளிலே கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்த ஒரு பெண்ணினுடைய ஒரு அனுபவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் செல்போன்ல அந்த அம்மாவை ரொம்ப ஒரு அனானிமஸ் பர்சன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. உடனே அவங்க லோக்கல் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கறதுக்காக போறாங்க. போன உடனே இந்த உள்ளூர் காவல் நிலையத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னவா, இது பெரிய பிரச்சனையா, உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. அந்த அம்மா இந்த புகார் எடுத்துக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு வர்றாங்க. இன்சென்சிட்டிவிட்டி இதனுடைய மொத்த உருவம் தான் இந்த பதில். இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான பதில்களை அன்றாடம் பொதுமக்களுக்கு நம்முடைய காவல்துறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம ஒரு உள்ளூர் காவல் நிலையத்துக்கு போனா நமக்கு ரெஸ்பான்சிபிளான பதில் கிடைக்காது அப்படிங்கிற மனோபாவம் இன்னைக்கு இது பெரும்பாலான மக்களுக்கு வந்துருச்சு. அதோட இல்லாம ஒரு புகார் கொடுத்தா அதை பதிவு பண்றது கிடையாது, அது பதிவு பண்றதுக்கான ரெசிப்ட் கொடுக்கறது கிடையாது, ஒண்ணுமே பண்றது கிடையாது. பெரும்பாலான வழக்குகளை தங்க கையில இருந்து தள்ளி விடுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதைத்தான் இவங்க பண்றாங்க. அப்போ இந்த காவல்துறை என்கிற அமைப்பை மக்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியப்பட்டு அது இன்றைக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புள்ளிவரம் கொடுக்கிறது. 90% வழக்குகள் அப்படிங்கிறது கீழே அந்த நிலையத்துக்கு பதிவானதுதான். 10% அதாவது என்னன்னா, கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் நீங்க புகார் கொடுக்கணும்னா இந்த ரோட்ல போற குப்பை சுப்பெல்லாம் போய் கொடுக்க முடியாது. கமிஷனர் ஆபீஸ்க்கு போனவங்களுக்கு தெரியும். அங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனை தடைகளை தாண்டி உள்ள போகணும். கமிஷனர் அவ்வளவு ஈஸியா நீங்க பாத்திர முடியாது. என்னன்னா, செல்வாக்குள்ள நபர்கள் சந்திக்க முடியும், அவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பல சமயங்கள்ல நீதி ஒரு கிரிவியன்ஸ் செல் இருக்கு, சாதாரண மனிதர்களும் கொடுக்கறதுக்கு. அவர் சொன்ன மாதிரியே அது என்னன்னா திரும்ப லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருது. அது சம்பந்தப்பட்டது ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு செலிபிரிட்டி கொடுத்தாலும் செல்வாக்குள்ள நபர் கொடுத்தாலும் அப்படியே அந்த வட்டத்தில் இல்ல. நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் சைபர் கிரைம்ல கொண்டு போய் அவர் தான் ஹராஸ் பண்ணப்பட்டதா ஒரு கேஸ் கமிஷனர் விசாரிக்கணும்னு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கொடுக்கிறாரு. கொடுத்து 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை சம்பந்தப்பட்ட சைபர் செல் தான் அனுப்புறாங்க. அங்க போனா இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன உதாரணம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பல பதில்களை சொல்றாங்க. அப்போ பொலிட்டிக்கல் பிரஷர், அது கமிஷனர் ஆபீஸ்ல போய் கொடுத்தோம்னா பொலிட்டிக்கல் பிரஷர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அங்க ஒரு பதில் கிடைக்கும். ஆனா சொல்லி முடிச்சிடுறேன், பெரும்பாலான காவல் நிலையங்கள் என்பது மக்களுக்கு எந்த விதமான நியாயத்தையும் நீதியும் கொடுக்காத ஒரு அமைப்புகளா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹையர் லெவல்ல போனோம்னா இப்ப ஒண்ணு இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இது நடத்துறாரு, மக்கள் தரப்பு நடத்துறாரு. ஏன் இவ்வளவு பேர் முண்டி அடிச்சுட்டு போய் மனுவோட போறான்? அதெல்லாம் சாதாரண லோக்கல் ஆபீஸ்ல கொடுக்க வேண்டிய மனு தான். கலெக்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜனதா தர்பார் பட்டு கொடுத்தீங்க, அதுல அவரால் தீர்க்க முடியாது, அவரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரவே வராத விஷயங்கள்லாம் ஒண்ணு இல்ல சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் கலெக்டர்ஸ் எல்லாம் குறைதீர்க்கும் தான் நடத்துறாங்க. அதுல வரக்கூடிய பல மனுக்கள் ரொம்ப கீழ் லெவல் ஆபீசர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்ணு. நம்ம சிஸ்டத்தோட ஃபெயிலியர், சிஸ்டத்துடைய ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. அதைத்தான் திரு கருணாநிதி அவர்கள்ட்ட நாங்கள் எடுத்துட்டு போயிருக்கின்றோம். இதை தாண்டி ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் நாங்கள் சரியாக நடத்தப்பட்டோம் என்பதுதான் அங்க போறவங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா, பெரும்பாலானுடைய எண்ணமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. பிரபல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக புகார்கள் வரும்பொழுது ஆணையர் அலுவலகத்துல கொடுக்காம அங்கங்க இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலகங்கள்ல, அதாவது அங்கங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ்ல தான் முதல்ல பதிவு செய்யணும், அதில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தான் மேல போகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதுதான் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. நான் திரு கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். முன்னாள் எஸ்பியா இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது ஒரு பொதுவான எண்ணமே காவல்துறை அலுவலகங்களுக்கு போனா, முக்கியமாக ஸ்டேஷன்ஸுக்கு போகும்போது நாங்கள் சரியாக நடத்தப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் நடத்தப்படக்கூடிய விதம் அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய விஷயமாகவே இருக்குங்கிறது தான் திரு மனுஷபுத்திரன் போன்றவருடைய வாதம். உங்களுடைய பார்வை? எனக்கு முன்னாடி பேசின 3 பேர் சொன்னதுலயும் உண்மை இருக்கிறது. அதாவது காவல் நிலையத்துக்கு போனா புகார், அதாவது பிரிவென்ஷன்ங்கிற முறையில காவல்துறையில சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட், உதாரணமா சொன்னா
ஒரு புருஷ பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போனா கூட அதையும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து விசாரிச்சு அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கிற மாதிரி நிலைமை முன்னாடி இருந்தது. அதை வந்து பெட்டிஷன் என்கொயரி சார் சொன்னாங்க, நான் கான்ஸ்டபிள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, கேஸா ரெஜிஸ்டர் பண்ணாட்டி போனாலும் மனுவா அதை வாங்கி என்ன பண்ணுவாரு, இன்ஸ்பெக்டர் இந்த ஏட்டை விசாரிக்க சொல்லுவாரு. அந்த ஏட்டு கூப்பிட்டு இருந்தா கண்டிச்சிருந்தா பண்ணி வந்து பொண்டாட்டி அடிக்க கூடாதுன்னு கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி வைப்பாரு. இதுக்கு பேர் என்ன கொடுத்துட்டாங்க, கட்ட பஞ்சாயத்துன்னு கொடுத்துட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து தான் கூடாத தவிர நல்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தது முந்தி போலீஸ். அதனால எந்த கம்ப்ளைண்ட் போனாலும் அதை வாங்குவாங்க, மனுவா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை விசாரிச்சாங்கன்னா அடுத்த நாள் ஒரு தற்கொலை குறையும் அல்லது ஒரு கொலை குறையும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட்ல பாருங்க, இப்ப மனுஷபத்திரம் சார் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து செல்போன்ல விரட்டுறான்னாக்கா, ஏன் நீ செல்போனை ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்றதுக்கு பதிலா குடும்பம் நான் வாங்க விசாரிக்கிறேன் கொண்டா மனுவான்னு வாங்கி இப்ப சிஎஸ்ஆர்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம், அதுல ஒரு என்ட்ரியை போட்டுக்கிட்டு விசாரிக்கலாம். ஆனால் இப்ப விசாரிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு நாளைக்கு ஒரு ஊர்வலம், பாதுகாப்பு அப்படின்னு நிலையத்துக்கு போனா யாரையும் பார்க்க முடியறதில்ல. அதுதான் உண்மை. நம்ம காவல்துறைக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டோம். அந்த ஜூரிசெக்ஷன் ஆபீசரால அவர் ஜூரிசெக்ஷன்ல உள்ள மக்களை கான்டாக்ட் பண்றதுக்கு போதுமான நேரமே கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு மனசு தொட்டு ஒரு ஆபீசரை கேளுங்க, ஒரு இன்ஸ்பெக்டரை கேளுங்க, அவர் ஜூரிசெக்ஷன்ல எத்தனை நாள் அவர் ரவுண்ட்ஸ் போனாரு, எத்தனை பொதுமக்களை பார்த்தாருன்னு. போயிருப்பாரு, ஜீப்ல ஒரு ரவுண்ட் வந்திருப்பாரு. ஆனா பொதுமக்களோட கலந்து கொள்ள அளவுக்கு அவருக்கு நேரம் பத்தாது. அதற்கு அவரை குற்றம் சொல்வதற்கும் காரணம் இல்ல, அவர் மேல உள்ள அதிகாரிகளையும் சொல்ல முடியாது. நம்ம பொதுமக்கள் கொடுக்கிற நெருக்கடி. ஒரு தண்ணி இல்லைன்னா கூட, ஒரு கரண்ட் வரலன்னா எதா இருந்தாலும் ரோட்டுக்கு வந்துடுறோம், உடனே இருக்கிற போலீஸ் எல்லாம் அங்க போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல வர்ற கம்ப்ளைண்ட ரிசீவ் பண்றதுக்கு காவல்துறை அதிகாரிகள் யாரும் இல்ல. அந்த பெட்டிஷன் அங்க இருக்கிற ரைட்டருக்கு கொடுக்கிற பெட்டிஷனை வாங்கி என்ட்ரி போடுறதுக்கு கூட அங்க ஆள் இல்லாம இருக்கிறது சில நிறைய நிலையங்கள்ல. அதனால என்ன பண்றாங்க, சில நேரடியாக நடந்த மிகப்பெரிய வழக்குகள், கொள்ளை மாதிரி வழக்குகளை தான் உடனடியாக எடுப்பாங்களே தவிர, சின்ன இது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன திட்டுறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வாங்காம திருப்பி அனுப்புவாங்க. அதிருப்தி என்ன பண்ண ஒரு கம்ப்ளைண்ட். கட்ட பஞ்சாயத்து நல்ல பஞ்சாயத்து, நீங்க கட்ட பஞ்சாயத்து நல்ல பஞ்சாயத்துங்கிறது நிர்ணயிக்கிறது யார்? திரு ராமநாதன், நீங்க உடன்படுறீங்களா? திரு ராமநாதன், நீங்க இந்த மாதிரி என்ன சொல்றேன்னா, அதிகாரம் இருக்கிறது. அவர் சொன்னதுல ஒரு துணுக்கு செய்தியில ஒரு கேள்வியை நீங்க உருவாக்க கூடாது. நிலைமை எப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணாதீங்க, கட்ட பஞ்சாயத்து. நாங்களும் சர்க்குலர்லாம் விட்டோம், சர்க்குலரை போர்டுல போட்டிருந்தோம். நாங்க வந்து சிவில் மேட்டர்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம், எல்லாம் சொல்லியிருக்கோம். கடைசியில யார் சொல்றது தெரியுமா? யார் இதை சொல்றோமோ அவர்கள் தான் இங்க போன் பண்ணி, சார் கோர்ட்டுக்கெல்லாம் போனா எங்களுக்கு நேரம் ஆகும் சார், நீங்க எப்படியாவது கொஞ்சம் பேசி செட்டில் பண்ணுங்க சார்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இல்ல, நான் சொல்ல வர்றேன், இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஷியல் செக்ஷன் வர்றதை ஏத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நடைமுறைன்னு சொல்லிட்டு சொன்னாரு நம்ம நண்பர், அதுக்காக சொல்றேன். நடைமுறையில அந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருக்குது. எஃப்ஐஆர் பதிவு செய்யணுங்கிறது விதி. எத்தனை போலீஸ் நிலையங்கள் எத்தனை புகார்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்? நான் அதான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு. காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தா எஃப்ஐஆர் பதிவு செய்யணுங்கிறதா விதி. அந்த இன்னைக்கும் சொல்றேன், ஒரு வருஷம் 7 லட்சத்துக்கு மேல கேசுகள் பதிவு செய்யப்படுது. நீங்க பதிவு செய்யப்படாத கேசுகளுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்ப வரக்கூடிய புகார்கள் எல்லாமே வழக்கறிஞர்களை கன்சல்ட் பண்ணிட்டு வரக்கூடியதும், அல்லது வழக்கறிஞர்களை விட அதிகமாக கருத்துக்களை சொல்றதாக இருக்கக்கூடிய பெட்டிஷன் ரைட்டர்ஸ் மற்றவங்கள்ட்ட போறதும், அவங்க வந்து எந்த ஒரு சிவில் மேட்டரையும் கிரிமினல் மேட்டரா மாற்றக்கூடிய ஆற்றலும், எந்த ஒரு சாதாரண நான் காக்னிசபிள் அஃபென்ஸையும் காக்னிசபிள் அஃபென்ஸா மாற்றி கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி நீங்க பதிவு செய்யறதா இருந்தா, இன்னைக்கு இருக்கிற காவல் நிலையம் இருக்குன்னா, இப்ப சென்னை சிட்டியில 100 காவல் நிலையம் இருக்குன்னா ஒரு 500 காவல் நிலையமாவது இருந்தா இது எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு முறை இருக்குது. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட நாளைக்கு நான் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அது பொய்ன்னு தெரியுது. பொய்ன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா ஃபால்ஸ் ப்ராசிக்யூஷன் பண்ணலாம். மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்ல கேஸ் போடுறதுக்கு வழி இருக்குது சட்டத்துல. அப்படி இதுவரை வந்து வழக்கு போட்டா அந்த கேஸுகள் வந்து தண்டனைக்கு உட்படுறதுக்கு ரொம்ப சிரமமான காரியமா இருக்குது. அதனால பொய் புகார் கொடுக்கறவங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. அது வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கல்கள்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் தானே திரு மனுஷன்? கண்டிப்பாக. அதாவது நான் இதுல 2 விஷயங்களை வந்து நான் மறுக்க மாட்டேன். ஒன்னு வந்து எனக்கு நிறைய காவல்துறையில நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வேலைப்பளு என்பதும் ஆட்கள் பற்றாக்குறை என்பதும் ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை. அது நம்ம எல்லாருக்குமே, ஏன்னா 1977 இருந்து தேசிய அந்த காவல்துறை ஆணையம் அது நியமிக்கப்பட்டதிலிருந்து
காவல்துறை சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தும் அது எதுவுமே முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன அளவில் சில மாநிலங்கள் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தார்களே ஒழிய அடிப்படையில் இது போன்ற ஆட்கள் பற்றாக்குறை, அதுபோல காவல்துறை அமைப்பை கண்காணிப்பது, அவர்களுக்கு சுயேட்சை அதிகாரம் கொடுப்பது என்றெல்லாம் பல கோரிக்கைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் உண்மையான பிரச்சனை. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை மக்களிடம் காட்டக்கூடிய அலட்சியம் என்பதற்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது என்பதுதான் என்னுடைய விஷயம். காவல்துறைக்கு என்று ஒரு கலாச்சாரம் இங்கே உருவாகிவிட்டது. அது பொதுமக்களை அலட்சியமாக நடத்துவது, பொதுமக்களை அவமானப்படுத்துவது, இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான பின்புலமும் இல்லாதவர்களை இல்ட்ரீட் பண்ணுவது. இது இந்த வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடிய காரணிகள் அனைத்தும் இருக்கின்றன திரு கருணாநிதி. ஆனால் அதே சமயத்தில் அந்த அலட்சிய போக்கு அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது காவல்துறையில சமூகத்திலிருந்து வர்றவங்கள தனிப்பட்ட ஒரு சிலர் தவறு செய்யலாம். அதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு காவல்துறையை குறை சொல்லிட முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரி நல்ல நேர்மையான அதிகாரி, மக்களுடைய நல்ல சொல்லாதீங்க. ஒரு சிலர் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், அப்படி வேணா சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கும். பெரும்பாலான ஆட்கள் அப்படிதான் பொதுமக்கள் நடந்துக்கிறாங்க. அது உங்களுடைய வியூ. நான் சொல்றத அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல உயர் அதிகாரி, ஒரு நல்ல அதிகாரியால ஒரு ஒரு கிராம ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மத கலவரத்தை கூட சமாதானமாக தீர்த்து வைக்க முடியும். அவர் ஒரு நல்ல நம்பிக்கையான அந்த பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தாரேனால் ஒரு எந்தவித வழக்கும் பதிவு செய்யாமல் இரண்டு பிரிவினரிடையே இருக்கிற ஒரு வேற்றுமையை கூட சரி பண்ணிட முடியும். இல்ல அதுல கட்ட பஞ்சாயத்து நல்ல பஞ்சாயத்து எப்படி நடந்துக்கிறாங்க அதைத்தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. பெரும்பான்மை அதிகாரிகளுடைய மனோபாவம் அப்படித்தான் இருக்கா? பெரும்பான்மை காவல்துறை மனோபாவம் அப்படித்தான் இருக்கா? நிறைய நேரம் அதிகார போக்கோடும் மக்கள் விரோத மனப்பான்மையோடும் தான் நடந்து கொள்கிறார்கள். அந்த அப்படிப்பட்டவர்களை திருத்துவதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். மற்ற துறைகளை விட காவல்துறையில ஒழுங்கு நடவடிக்கை மிக சிவியராக எடுக்கப்படுகிறது. அதுல ஒண்ணு எந்த மாற்றம் இல்ல. எனக்கு முன்னாடி உயர் அதிகாரி ஒருத்தவங்க இருக்காங்க, கேளுங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட டிசிப்ளின் ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுக்கக்கூடியது. ஒரு சின்ன இதா இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய நடவடிக்கை ஒரு டைட் ரோப் வாக்கிங் மாதிரி, கம்பி மேல் நடக்கிறது மாதிரி. ஒரு சின்ன பிழை செய்தாலும் அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த நடவடிக்கைக்கு பயந்து கொண்டே பல அதிகாரிகள் நடவடிக்கை இது ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அதாவது சிவில் தகராறுகளை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, லிமிடேஷன் இருக்கு. அதை மீறி அவர் போக முடியாது. அப்படி இருக்கும்போது எங்காவது ஒரு அதிகாரி என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய சுயலாபத்துக்காக எங்காவது ஒரு தவறு பண்ணிட்டாருங்கிறதுனால சிவிலே விசாரிக்க கூடாது நம்ம சொல்லிடுறோம். அதனால சிவில் வழக்குகள்ல அதே மாதிரி லாக்அப் டெஸ்ட் எவ்வளவோ நடந்திருக்கு. எத்தனை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். எந்த விசாரணையும் கிடையாது. இப்படி ஜெனரலைஸ் பண்ணிட்டு முடிவாங்க தெரியல. எல்லாத்தையுமே வந்து எல்லா அதிகாரிகளும் அப்படித்தான் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. திரு குமாரதேவன் கேட்க விரும்புகின்றேன். இது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. கமிஷனர் நேரடியா புகார் வாங்க முடியுமான்னு முதலமைச்சர் வாங்குகிறார். கலெக்டர் இது மாதிரியான மனுநீதி நாட்கள் நடைபெறுகிறது, அங்க வாங்க முடிகிறது. அங்க வந்து இதுக்கு ஒரு நாள் இதற்கு அதிகாரிகள் வாங்கும் பொழுது ஏன் காவல்துறையில வாங்கக்கூடாது? காவல்துறையில் இருக்கக்கூடிய புகார்கள் என்பது குற்றம் நடந்தது சம்பந்தமான புகார்கள். மற்றபடி முதலமைச்சர் தனிப்பிரிவு என்று இருக்கிற அந்த முதலமைச்சர் தனிப்பிரிவில் இருக்கக்கூடியது எனக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்கவில்லை, எனக்கு பக்கத்து வீட்டு இருக்காங்க, அதாவது புகார்கள் பல ரகம் பல வகைகளை கொடுக்கின்றார்கள். இல்ல முதலமைச்சருக்கு புகார் வரும்போதும் கூட முதலமைச்சர் நேரடியாக நடவடிக்கை சார்ந்த அதிகாரிகள்ட்ட அனுப்புறாங்க. அதே போல கமிஷனர் போலீஸ் வரும்பொழுது அந்தந்த அதிகாரிகள்ட்ட தான் அனுப்பப்படுது. சட்டம் பார்க்கணும்ல, 154(3) சட்டம் பார்க்கணும். அதை விட இன்னொன்று பார்க்கணும். இதுல இரண்டாவது பக்கம் ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு இந்த அளவிற்கு வந்து போராட்டம் நடத்தினால் வழக்கை விசாரணை செய்வதற்கு என்று ஒரு நடைமுறை வைத்திருக்கின்றார்கள். பெரிய வழக்குகள் 302 அதாவது கொலை வழக்குகள் போன்றவற்றை எல்லாம் விசாரிப்பதற்கு 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது சட்டப்படி சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் எத்தனை வழக்குகளை அப்படி செய்கின்றார்கள்? நடைமுறையிலே சாட்சியங்களை கைப்பற்ற முடியாத சாட்சியங்கள் ஆதாரங்களை கைப்பற்ற முடியாத ஒரு காலகட்டம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட எந்த அடிப்படையிலே எந்த அளவிற்கு இவர்கள் செய்கின்றார்கள்? இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு ஆண்டுக்கு எந்த அளவிற்கு சிஆர்ஓபி 482 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இத்தனை வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும்,
இந்த இன்ஸ்பெக்டர் மீது இந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போடக்கூடிய டைரக்ஷன் பெட்டிஷன்ஸ். அதற்கு பிறகு இந்த வழக்கிலே நான் கொடுத்த வழக்கிலே இன்று வரைக்கும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாமல் இருக்கின்றார்கள். அந்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தாக்கல் செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த உத்தரவை நாங்கள் வாங்குகின்றோம். அந்த உத்தரவை வாங்குவதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அதற்கு மேல் ஒரு கண்டம் போட்டார நீதிமன்ற அவமதிப்பு போட்டால் அந்த நீதிமன்ற அவமதிப்பிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் எனக்கு அவகாசம் வேண்டும், நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் என்று இப்படியே நாள்களை கடத்தி கொண்டுதான் செல்கின்றார்களே தவிர மக்களுக்கு சரியான அளவிலே நீதி போய் கிடைக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்கின்ற பதில் தான் இப்போது இருக்கின்றன. இதுல பொதுவாக குறை சொல்றதா இருந்தா எல்லா பகுதி மக்களை பற்றி எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம இப்படிப்பட்ட விவாதங்கள்ல சில தீர்வுகளை காணணும், சில சரியான மெசேஜை பொதுமக்களுக்கு கொடுக்கணும். காவல்துறையில எல்லாம் போனா இந்த எல்லா அதிகாரிகள் மதிக்கிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. அப்படி என்றால் அதெல்லாம் நீங்க காவல் நிலையத்துக்கு நான் அதுக்கு தான் சொல்றேன், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்டா இருப்பவர்கள் காலையில 7 மணிக்கு காவல் நிலையம் ஆரம்பிக்கின்ற பொழுது போய் அங்க உட்காருங்க. அடுத்த நாள் 7 மணி வரை அங்க இருங்க, அங்க நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பாருங்க. இந்த குற்றச்சாட்டு வரல. இந்த குற்றச்சாட்டு என்பது பரவலானது தொடர்ந்து இருக்கு. இல்ல, அது பரவலா இருந்ததற்கு காரணமே என்னன்னா, ஒன்னு ஊடகம், இன்னொன்னு திரைப்படத்துறை. நான் சொல்றேன் எங்கே இந்த ஊடகங்கள் இல்ல, நான் சொல்றேன் ஊடகங்கள் நீங்க காவல் இல்லாத ஊடகங்கள் இல்ல இல்லாத ஊடகங்கள் நிறைய சொல்லப்படுது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நீங்க காவல் நிலையத்திற்கு நம்ம ஜனத்தொகையில மொத்தம் அங்க போனவங்க யாரு? காவல் நிலையத்தோட நேரடி தொடர்பு உள்ளவர்கள் 3 பகுதியினர் தான். இன்னைக்கு ஒரு அடிப்படை கேள்வி, நீங்க இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா தான் போலீஸ் ஒட்டுமொத்தமா பீப்புள் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு, மக்களுடைய நண்பனா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல. நீங்க ஒண்ணு மக்களுடைய எதிரி, இல்லைன்னா மக்களுடைய நண்பன் அப்படிங்கறதெல்லாம் இதுல பேச முடியாது. பல நேரங்கள்ல மக்களுக்கு நண்பர்களா இருக்காங்க, சில நேரங்கள்ல மக்களுக்கு எதிரியாவும் இருக்கிறாங்க, சில புகார்கள் அவர்களை எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. அதெல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட விவாதங்களை நம்ம செய்யணுமே தவிர ஒரு டேம் பண்றதுக்காக விவாதங்கள் பண்ணிக்கிட்டு போறதுன்னு சொன்னா, இப்ப நான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சில பிரச்சனையை பேசுவது வேற, இல்ல பிரச்சனையை பேசுவது வேறு, பிரச்சனை எடுத்த உடனே இதுதான் தப்பு, இதுதான் சரி. நான் இந்த மாதிரி விவாதங்கள்லாம் கலந்துக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு காவல் நிலையத்திற்கு போறவர்கள்ல எத்தனை சதவீதம் நம்ம நாட்டு மக்கள் நேரடி தொடர்பு உள்ளவர்கள்? புகார் கொடுப்பவர், அந்த புகார்ல பாதிப்பை ஏற்படுத்தியவர், அதற்கு பிறகு சாட்சி சொல்லக்கூடியவர், அதற்கு பிறகு வழக்கறிஞர், நீதிமன்றத்தை விட்டுருவோம். இவங்களுக்கு தான் இதை பற்றிய தொடர்புகள் தெரியும். மற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது, செய்தித்தாள் வரக்கூடியது, திரைப்படத்துறையை பார்க்கக்கூடியது. திரைப்படத்துறையில கமிஷனரை சென்ட்ரிபீஸா போட்டுக்கிட்டு அடிக்கிறான். இப்ப எல்லாம் பாக்குற, இப்ப என்னகிட்டே பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, திரைப்படத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் டிபேட்ல நிறைய கலந்துகிட்டேன், கல்லூரி மாணவர்களோட மற்றவர்களோட எல்லாம் நம்ம சர்வீஸ்ல இருக்கையில. ஆகவே அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு கருத்துக்களை வளர்த்துக்கிட்டே போறது சரியா இல்ல. நம்ம இதுல இப்ப இவரு நம்ம நண்பர் சொல்றதை விட எங்களுக்கு அதுல நிறைய அக்கறை இருக்குது. எல்லா அதிகாரியும் அப்படி இல்ல, அதுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் காவல் நிலையத்தில் உள்ள தவறான போக்குகளை மாத்துறதுக்காக. ஆனா நம்மளுடைய விவாதங்கள் எப்பவுமே இந்த மாதிரி விவாதங்கள் நம்ம பாயிண்ட் அவுட் போயிருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லப்படியா இதுன்னா, நேரடியா நீங்க கமிஷனர்கிட்டயோ உயர் அதிகாரிகிட்ட கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த புகார்களை அந்த கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புற போது டிலே ஆகுது. இந்த காலதாமதத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த வழக்கினுடைய விசாரணையில தவறுகள் ஏற்படுது, அல்லது வழக்கினுடைய உண்மைகள் மறைந்து விடுகிறதுக்காக பல வழக்குகள்ல எடுக்கப்படாத புகார்களை காவல் நிலையத்துக்கு ஒரு அரசியல் தலையீடோ இல்ல வேற ஒரு காரணத்துக்காக ஒரு புகார் எடுக்கப்படாத பொழுது கமிஷனர் ஆபீஸ் கட்டாயத்துக்கு இல்ல. கண்டிப்பா நீங்க பாயிண்ட்டுக்கு வர்றீங்க. என்னன்னா, உயர் அதிகாரிகள் இருப்பவர்களே கீழே உள்ளவர்கள் சரியாக நடவடிக்கை எடுக்காத போது அது அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் அதில் நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் புகார்கள் ஆரம்ப கட்டத்திலேயே உயர் அதிகாரிகிட்ட போவது தவறு என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆரம்ப கட்டம் நீங்க அது முக்கியமா எடுத்துக்கங்க. அந்தந்த காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுங்கள். அப்படி புகார் கொடுத்ததிலே சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை, இல்லது நண்பர் சொன்னது மாதிரி வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் மேலுள்ள அதிகாரிகளுக்கு செல்லுங்கள். அப்பொழுதுதான் மேலுள்ள அதிகாரிகள் ஏன் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்க முடியும். நீங்க நேரடியாக மேல் அதிகாரிகிட்டே அல்லது கமிஷனர்கிட்ட போய்விட்டீர்கள் என்றால்
நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. முறை அதுதானே, விதி அதுதானே அப்படிங்கிற ஒரு பார்வையும், யதார்த்தம் அதுவல்லங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. புகார்களை நேரடியாக கமிஷனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் கொடுக்காமல் முதல்ல அந்தந்த காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யணும். அதுல சிக்கல்கள் ஏற்படும் போதுதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணுமே தவிர முதல்ல மேலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு வழக்கின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது, உயர்நீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதித்து வருகின்றோம். திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கு இந்த விஷயத்துல, இந்த நிகழ்ச்சியில மற்றவர்கள் பதிவு செய்தல மாற்று கருத்து இருக்கிறதா புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் கட்டம் கட்டமாகத்தான் போகணும். நேரடியாக முதலமைச்சர்கிட்ட போறதோ இல்லாட்டி ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட போறதோ உங்களாம் அப்பலேட் அத்தாரிட்டியா இருக்கும்பொழுது பிரச்சனை முதல்ல அங்கதான் போவேன் அப்படிங்கிறது சரியா? இந்த மனோபாவம் செலிபிரிட்டிஸ்ட நிறைய இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீதிமன்றம் கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. புகாரா கொடுக்கறாங்க, அப்புறம் பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்துறாங்க. அந்த வழக்கிலேயே அந்த அந்த மனுதாரருக்கே அது ஆபத்தா முடியக்கூடிய வாய்ப்பா இருக்கிறது. இவையெல்லாம் அணுகப்பட வேண்டிய கன்சர்ன்ஸ் தான். கண்டிப்பா. இப்ப முன்னாள் ஐஜி ஐயா பேசுறப்ப இந்த சினிமாவில் இதெல்லாம் காட்டுறாங்க, மீடியாவில் இதெல்லாம் காட்டுறாங்க, அதனால மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னார். அது ரொம்ப தவறான ஒரு வாதம். என்னன்னா நீங்க சினிமாவில் மிகைப்படுத்தி இப்ப நல்லா இல்ல பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு அரசியல்வாதியையோ இல்லன்னா ஒரு காவல்துறை அதிகாரியையோ ஒரு காமெடியா நம்ம திரையில காட்டுறப்போ ஏன் மக்கள் என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. மக்கள் என்னன்னா வலுவாய்ந்தவர்களை, அதிகாரம் படைத்தவர்களை அடிப்பது போல பண்ணுவாங்க. அதிகாரம் என்பது மக்களுக்கு எதிராக இருக்கும்போது கோமாளியா காட்டுறப்ப பார்த்து சிரிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் ஒரு நிமிஷம், காவல்துறை அதிகாரி இழிபடித்த படம் எல்லாம் ஓடல. நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சதா இப்ப நீங்க பேசுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களிடம் ஒரு அதிருப்தி இருக்கிறது என்றால் அந்த அதிருப்திக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கு 90% வழக்குகள் மற்ற காவல் நிலையங்கள்ல தான் பதிவாகுதுன்னு அவரே சொல்றாரு. ஆனா பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே எப்படி விசாரிக்கப்படுது? உரிய காலத்தில் விசாரிக்கப்படுதா? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுறாங்களா? இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கமிஷனர் ஆபீஸுக்கு போனா நியாயம் கிடைக்கும். கீழ்மட்ட அதிகாரிகளை திரு கருணாநிதி கீழ்மட்ட அதிகாரிகளை நம்மளால நமக்கு நியாயம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சோன்னு நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப செலிபிரிட்டிஸ் போறாங்கன்னா பேசுங்க. ரொம்ப செலிபிரிட்டிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கமிஷனர் லெவல்ல போனா உடனடியா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை மக்களுக்குமே கூட ஒரு ஹையர் அத்தாரிட்டி போனாலாவது நமக்கு நியாயம் கிடைக்காதா அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் அவங்க இந்த சாய்ஸ் எடுக்க முயற்சி பண்றாங்க. திரு கருணாநிதி கமிஷனர் அலுவலகங்களுக்கு போறது வெறும் செலிபிரிட்டிஸ் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் போறாங்க அப்படிங்கும்போது இது அணுகப்பட வேண்டிய, பார்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். இதுக்குதான் அவர் மனுஷபுத்திரன் சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். முதல்ல இருந்தே அவர் என்ன சொல்றாரு, காவல்துறை பொதுமக்களின் நண்பனாக இல்லைங்கிறார். நண்பன்கிறது, நட்புங்கிறது எப்படி வரும்? முதல்ல பொதுமக்களும் காவல்துறை நண்பனாகணுங்கிற நினைக்கணும். காவல்துறை எதிரியாவே நினைச்சுக்கிட்டு நீங்க நண்பனாகணும்னா எப்படி நண்பனாக முடியும்? அதாவது ஒரு வழக்கை விசாரிக்கணும்னா பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், கோஆபரேஷன் இல்லாமல் ஒரு போலீஸ் அதிகாரினால ஒரு வழக்கை விசாரிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டமா நிக்கிற இடத்துல, ஒரு அஃபென்ஸ் நடந்த இடத்துல போய் ஒரு போலீஸ் அதிகாரி இதை யாரு பார்த்தான்னு கேட்டா, அங்க நின்று பார்த்த அத்தனை பேர், வாடிக்கை பார்த்தவங்க அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமா நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரியால அந்த வழக்குல எப்படி சாட்சிகள், நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம், லீகல் சிஸ்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சிகளை பேஸ் பண்ணி தான் வழக்கு இருக்குது. நீங்க பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் கூட கிடையாது. நமக்கே வம்பு, நம்ம எதுக்கு காவல்துறையில போய் சாட்சியா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு புகார்னு நீங்க சொல்றீங்க, எத்தனை புகார்கள்? கணவனை கொலை செய்து விட்டு கணவன் இறந்து கிடப்பதாக புகார் கொடுக்கிற மனைவி, பக்கத்து வீட்டுக்கார அடிச்சுட்டானு என் கழுத்துல இருக்க செயினையே அறுத்துட்டான்னு பொய் புகாரு. இதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகின காவல்துறை அதிகாரி எந்த புகார் வந்தாலும் அதுல உண்மை இருக்கான்னு விசாரிக்கதான் செய்வார். 4 கேள்வி கேட்கதான் செய்வாரு. நீ உண்மையா, நீ எப்ப பார்த்த, நீ எங்க போனன்னு. இவர் என்ன, நாங்க புகார் கொடுக்கல, என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு கோவப்படுறாங்க. காவல்துறையில லஞ்சம் இல்ல, ஃபேவரட்டிசம் இல்ல நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? ஃபேவரட்டிசம் கிடையாது. இப்போ இருங்க, இந்த ஒரு அடிப்படையில் நீங்க சொல்லுங்க, பணம் கொடுத்து ஒரு அதிகாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இருங்க, எங்களை பேச விடுங்க. கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விடாம பேசக்கூடாது. தொடருங்க. அதாவது எழுத்தாளர் இருக்கிறீங்க, அதாவது இருங்க
இண்டிவிஜுவல்ஸா என்ன? அதாவது எழுத்தாளர் கேள்வியை பதிவு செஞ்சிருக்கீங்க, பதிலே நம்ம கேட்கணும். நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க. நீங்க எங்கேயோ நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா இருக்காங்களான்னு கேக்குறீங்க. யாரோ ஒரு சிலர் தவறு செய்யலாம், அந்த தவறுக்கு மேலதிகாரிகள் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறார்கள், எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். காவல்துறையை போல மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிற துறை எதுவுமே இல்ல. அப்படி இருக்கல நீங்க ஒரு சிலரை வச்சுக்கிட்டே நீங்க என்லைட் பண்றீங்க, பெருசா பேசுறீங்க. சொன்ன மாதிரி அவர் சார் ஐஜி சார் சொன்ன மாதிரி பத்திரிகைகளிலையும் சினிமா திரைப்படத்திலையும் சித்தரிக்கிறீங்க. அதனால என்ன, காவல்துறை பொதுமக்களுக்கு தவறான செய்தி போய் சேருது. அவர்கள் காவல்துறையை பயன்படுத்தி அதுதான் தவறு. இது நீங்க செய்யறது அப்படியே தவறு திரு ராமநாதன். அப்படி இருந்தா இன்னைக்கு தமிழ் எவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எவ்வளவோ இப்போ கமிஷன் ஆபீஸ்ல நகையெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் கமிஷன் ஆபீஸ்ல அவங்க கஜானாவில இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? கமிஷன் ஆபீஸ்ல சொத்துக்கள் எல்லாம் திருப்பி கொடுக்குறாமே, அதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கையில எடுத்து கொடுக்குறாங்களா? இத உணர்ச்சிகரமா இந்த பிரச்சனை முடியாத வழக்குகள் கண்டுபிடிக்காத காரணம் இருக்குங்க. நான் ரெண்டு பேர் நாங்க கலந்துக்கிறவங்கள கேட்டுக்கிறேன், திரு கருணாநிதி அவர்களையும் கேட்டுக்கிறேன். உணர்ச்சிகரமா பிரச்சனைகளை நம்ம அணுக வேண்டாம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிலைமை ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த விவாதத்துல கலந்துக்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்றேன். இந்த கரப்ஷனே யாருமே வாங்கலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உண்டு. எல்லா துறைகளிலையும் கரப்ஷன் இருக்கு, போலீஸ் காவல்துறையிலையும் கரப்ஷன் இருக்குது. அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அது இந்தியாவில் உலக நாடுகள்ல ஒப்பிடையில கரப்ஷன் கரப்ஷன் எல்லா நாடுகள்ல இருக்கிறத விட இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய கரப்ஷன் நாடுகள்ல நாமளும் ஒருவருங்கிறது இன்று புள்ளி வரங்கள் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். காவல்துறை அதுக்கு விதிவிலக்கு, அது காவல்துறை விதிவிலக்கு மட்டும். காவல்துறை பார்ட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு. ஆனா இதை பத்தி ஒண்ணு நான் சொல்றேன், அதாவது உங்களுடைய சிந்தனைக்காக சொல்றேன். ஒரு 35 வருடத்துக்கு முன்னால ஒரு எஸ்பியா டெல்லியில ஒரு கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டேன். அந்த நேரத்தில் அந்த கரப்ஷனை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப எந்த கரப்ஷன்ங்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். அதைத்தான் இப்பவும் சொல்ல வர்றேன். கரப்ஷன்ஸ் ஆர் ஆஃப் மெனி கைண்ட்ஸ். There is a behavioral corruption which means and includes drunkenness, womanizing, acting on whimsical reasons, even on sadistic sentiments. There is a regional corruption, national corruption. There is a political corruption, ideological corruption. There is a kitchen corruption. எதுக்காக சொல்றேன்னா, அதுல பைனான்சியல் கரப்ஷன்ங்கிறது ஒரு வகை கரப்ஷன். அதை விட வகைன்னு சொல்லிட முடியாது. மோசமான இல்ல பைனான்சியல் கரப்ஷன், அதை விட மோசமான கரப்ஷன் இந்த நாட்டை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறது ஜாதி, மதம். எல்லாம் அணுகப்படும். இதுகளை எல்லாம் நம்ம அதுக்காக சொல்றேன். அதனால போலீஸ்ல அங்க இருக்கு அப்படிங்கறதுல அங்க இருக்கு பாத்தீங்களா, இங்கேயும் இருக்கு. இது ஏன் இவ்வளவு பெருசா பூதாகரமா பாக்குறீங்கன்னு சொல்ல முடியாது. இதுவும் எழுப்பப்பட வேண்டிய கன்சர்ன். எஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கரப்ஷன் எந்த அடிப்படையில எந்த ரூபத்துல வந்தாலும் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த விவாதத்தை பயன்படுத்த விரும்புறேன். ரைட். நான் திரு குமாரதேவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது இதுல கூட சொல்லப்படுது, பேட்டி கொடுக்கறாங்க, அதனால வழக்குடைய திசை மாறுது, அதனால பாதிப்புகள் ஏற்படுது. இந்த வாரத்துல கூட பதிவு செய்யப்பட்டது, ஊடகங்கள்ல காட்டப்படுது, வழக்குகள் விஸ்தாரமா காட்டப்படுகின்றன. ஆனால் இதே பத்திரிகையில வந்ததுனால, ஊடக வெளிச்சம் பெற்றதுனால தீர்க்கப்பட்ட வழக்குகள், இன்னும் முடுக்கிவிடப்பட்ட வழக்குகள் இல்லவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையா? இல்ல, நான் கேட்கிறேன். கேள்வி எழும்போது அந்த ஒரு ஊடகங்கள் ஒரு சில செய்திகளை பெரிதுபடுத்துகின்றன என்பதில் ரெண்டு கருத்துக்கள் இடமே இல்லை. ஆனாலும் கூட சாதாரணமான பிரச்சனை, ஒரு நடிகருக்கும் அவருடைய 2 கணவர்களுக்கும் ஒரு பிரச்சனையில் இருக்கின்றது என்று சொன்னால் அதை எதுக்கு பெரிதுபடுத்த வேண்டும்? அது மக்களுக்கு அதனால் என்ன லாபம்? இல்ல, என்னுடைய கேள்வி, ஊடக வெளிச்சத்துக்கு வந்ததுனால தீர்ந்த, அதே போல தீர்க்க முடியாத, இல்ல தீராமல் போய் காவல்துறை மூடி போன வழக்குகள், கெட்டு போன வழக்குகள் பலது இருக்கிறது அல்லவா? நல்ல நிலைக்கு வந்து அது சரியா அணுகப்பட்ட வழக்குகள், முடுக்கிவிடப்பட்ட வழக்குகளை பட்டியலிடவே முடியாதா? பட்டியலிட முடியும், ஒரு சில வழக்குகளை சொல்ல முடியும். எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? ஊடகங்கள்னால பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. அதுல எல்லாம் யாரும் மறுக்கல. ஊடகங்களை கண்டிப்பா அதுல எப்பவுமே இப்ப இருக்க ஆக்டிவா இருக்கத்தான் வேணும். ஆனா ஊடகங்கள் செய்யக்கூடிய அப்ரோச் அதுல கொஞ்சம் தப்பு இருக்குது. என்னன்னா,
ஒரு வழக்கு போய் நீங்க வந்து வழக்கு ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த இடத்துக்கு போய் நீங்களே விசாரணை முடிச்சு நீங்களே தீர்ப்பு வச்சு நீங்களே குற்றவாளி பண்றக்கூடியது ஊடகங்கள்ல நிறைய இருக்கு. அதை மறுத்துட்டு அது உதாரணத்துக்கு நீங்க வந்து விசாரணைக்கு குற்றம் நடந்த அந்த விசாரணைக்கு உதவிகரமா ஊடகங்கள் இருந்தாங்க இன்னும் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம். நிச்சயமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது போன்ற பல பார்வைகள் எல்லாத்தையுமே நம்ம பொதுமைப்படுத்த வேண்டாம். காவல்துறையால அந்தந்த ஸ்டேஷன்ல தீர்த்து வைக்கப்பட்ட வழக்குகள் நிறைய உண்டு. சரியா இருக்கக்கூடிய காவல்துறையினர் இருக்கிறாங்க. ஏன் நம்ம இவ்வளவு ஜெனரலைசேஷன்? இல்ல, நான் ஜெனரலி பண்ணல, ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதாவது ஒரு சில நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் இந்த சிஸ்டமே இன்னும் உயிரோடு இருக்கு. இல்லன்னா இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா மக்கள் விரோத அமைப்புங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த தீர்ப்பு விஷயத்தை எடுத்துக்கோங்க. பாடகி சின்மை வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, தன்னை வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்ல ஹராஸ் பண்றாங்கன்னு. உடனே அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்றாங்க. ஆனா இதே மாதிரியான குற்றச்சாட்டு பல காவல் நிலையங்கள்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. எதன் பேர்லயுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இதை ஆதாரபூர்வமா நான் சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா பொதுமைப்படுத்தலாம் இல்ல, பல வழக்குகள் மேல ஒரு ஒரு காவல்துறை அலுவலகத்துக்கு போய் நடவடிக்கை எடுக்கப்பட்ட வழக்குகள் நிறைய இருக்கிறது. நான் இந்த ஊடகத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா, அதனால சொல்றேன். அதாவது சின்மை ஒரு பிரபல செலிபிரிட்டி அப்படிங்கறது அதிகமா செலிபிரிட்டியா அவங்க இருக்கப்போ, அவங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போறப்போ, ஊடக வெளிச்சம் வர்றப்போ அந்த வழக்கை மக்கள் கவனிக்கிறார்கள் தெரிஞ்ச உடனே ஒரு பரபரப்பா சில வேலைகள் நடக்குது. ஆனா இதே விட மோசமான குற்றத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் போய் காவல் நிலையத்தை புகார் கொடுத்தா கூட எந்த ஆட்சியும் எடுக்கிறது கிடையாது. அதை பத்தி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கமிஷனர் ஆபீஸை நோக்கி சின்மை மேட்டர் எல்லாரும் நடவடிக்கை எடுத்தாங்களே, நம்ம கூட நமக்கு எடுக்க மாட்டாங்களான்னு தான் நம்பிக்கையில் மக்கள் அப்படி போற மத்தவங்களுக்கு நடவடிக்கை இல்லைன்னு சொல்லலாமா? பல வழக்குகள் எடுக்கப்படல. அதாவது யாரும் செலிபிரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு எடுக்கப்பட்ட பல விஷயங்கள் இவங்க கொடுக்கப்பட்ட செலிபிரிட்டிகளுக்கு கிடைக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு கிடைக்கக்கூடிய வந்து அந்த பிரையாரிட்டி சாதாரண மனிதர்களுக்கு இல்ல. அங்க வித்தியாசம் இருக்குங்கிற ஒரு பார்வை நிச்சயமாக ஒரு நடிகர் நடிகைகள் அல்லது மற்ற தொழிலதிபர்கள் அந்த மாதிரி வேற யாரா இருக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் மரியாதை இல்லை. அதிலே முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காவல்துறையுடைய கைகள் ஒரு சில வகையிலே கட்டப்பட்டிருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். செல்வாக்குள்ளவர்கள் சொல்லும் போது அவர்கள் செய்வதை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள், ஏட்டு என்று சொல்லப்படக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளிடம் கொடுத்து ஒரு வழக்கு விசாரணை, இந்த கொலை வழக்கை நீங்கள் வந்து முடியுங்கள், உங்களுக்கு எந்த விதமான குறுக்கீடு வராது, அரசியல் குறுக்கீடு வராது, வேறு எந்த வகையிலும் குறுக்கீடு வராது என்று நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் ஒப்படைத்தால் ஒரு மாதத்திலே முடிக்கப்படாத வழக்குகளை நிச்சயமாக முடித்து காட்ட வந்தார் தலைமை காவலர். ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு வேலை பல அதிகமா இருக்கின்றது. பல காவலர்களுக்கு, பல காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டம் என்பது என்னவென்றே தெரியாமல் இருக்கிறது. ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் என்பது தெரியாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய அளவிலே மன அழுத்தத்தை போக்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கின்றது, அவர்கள் எந்த வகையிலே எந்த விதமான வழக்குகளை விசாரிப்பதில் கை தேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய வழக்குகளை ஒதுக்கி செய்ய வேண்டும். இன்றைக்கு மயிலாப்பூர் காவல் நிலையம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஜூரிஸ்டிக்ஷன், அந்த எல்லை அதிகாரம் வரம்புக்கு உட்பட்டது மிகப்பெரியது. அதே போல வலசரவாக்கம் மிகப்பெரியது. ஆக சட்டம் ஒழுங்கு ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருக்கின்றார், ஒரு குற்றப்பிரிவுக்கு என்று ஒருவர் இருக்கின்றார். இப்படி 2 இன்ஸ்பெக்டர் வைத்து ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து நீங்கள் நிர்வகிக்கின்றீர்கள். அப்படி நிர்வகிக்கும் போது அவரால் முழுமையாக தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக பந்தோபஸ்து பண்ணி வந்தால் சாதாரண ஒருவர் வந்து ஒரு நாள் தூங்காமல் இருந்தாலே இருக்கக்கூடிய அந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு தீர்க்க முடியும்? ஆக இதையெல்லாம் நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதே போல இதெல்லாம் ஒரு காரணம். விரும்பி நடவடிக்கை எடுக்காம இல்ல, விரும்பிய லட்சியமா இருக்கிறது இல்ல. ஆக இதற்கான காரணிகள் பல இருக்கின்றன, அவை அணுகப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. நேரடியும் கேட்டிருந்தோம், ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிபேட்டுடைய ட்ரிகர் பாயிண்ட். இது போன்ற ஒரு முறைக்கு காரணம் என்ன, இது போன்ற நிலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் SMS வாயிலாக அளித்த பதில் இது. உடனடி நடவடிக்கை வேண்டி அது எடுக்கப்படுகிறது போன்ற காரணத்தால் என்று 13% தெரிவித்திருக்கிறார்கள். கௌரவம் கருதி என்று 6%,
உள்ளூர் போலீசுடைய அலட்சியம் என்று 81% தெரிவித்திருக்கிறார்கள். இது வெறும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்தான்னு தெரியல, அல்லது அனுபவத்தின் மூலமாக வந்த கருத்து அப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இதற்கான காரணிகள் பல இருக்கின்றன, பொதுமைப்படுத்திவிட முடியாது அப்படிங்கறதும் ஏற்கக்கூடிய பார்வையாகவே இருக்கிறது. இந்த ஒரு வழக்கானது, இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளானது கவனத்தை ஈர்த்திருக்கிறது, விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ராமநாதன், திரு குமாரதேவன், திரு மனுஷபுரம் மற்றும் திரு கருணாநிதி மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி.